இப்போ மறுபடியும் அந்த zara.com அப்படிங்கக்கூடிய zara.com அப்படிங்கக்கூடியதில் வந்தீங்க அப்படின்னா மேலே பாருங்கள் சூஸ் யுவர் க்யூன்றது இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இது இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு $10 இதை வந்து ஆட் கொடுக்குறேன், ஆட் கார்டு கொடுக்குறேன். ஆட் கார்டு கொடுத்திங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இதாகுது. பாருங்கள் ஆட் கார்டில் வந்துடுச்சு. ஸோ ஒரு குவான்டிட்டி அதோடய வேல்யூ எவ்வளோ $10. சரியா, செக் அவுட் கொடுக்குறேன். செக் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணுற மாதிரி கேட்குது. இப்போ போஸ்ட் கோட் அப்படிங்கிறது இப்போ நான் என்னோடய பின் நம்பர் எடுத்துருக்கேன். நம்ம எந்த நாடுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இந்தியா. ஓகே, பேமெண்ட் மெத்தட் அடுத்து பேமெண்ட் மெத்தட் ஜெரா கார்டு மூலமாக பண்ணும்போதில் 5% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அது இல்லாமல் நம்ம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜெரா கார்டு மூலமாக வந்து பண்ணுறேன். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெரா கார்டில் டாலரை லோட் பண்ணணும். டாலர் ஆர் ஜெரா ரெண்டுமே லோட் பண்ணி வச்சுருந்தோம்னா ஓகே. இப்போ இந்த பேஜுக்கு அடுத்து இப்போ பாருங்கள் கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கார்டோட நம்பரு, அந்த எக்ஸ்பைரி, மந்த்லி, இயரு, சிசிவி நம்பர் போட்டு கன்ஃபார்ம் மாட்ட கொடுத்தோம்னா நம்ம கார்டில் வந்து ஃபண்டு போகும். சரியா, இன்கேஸ் வந்து நம்மகிட்ட ஜெரா கார்டு இல்லை, கிரெடிட் கார்டு தான் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக கிரெடிட் கார்டில் இருந்து கூட உங்களுக்கு ஃபண்டு போய்க்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அதில் இருந்து கூட டைரெக்டாக ஃபண்டு எடுத்துப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா யூஎஸ்டி ஜெரா டெபாசிட் இருக்குது இல்லையா, ஸோ இதில் போய்ட்டு ஃபண்டு வந்து அனுப்பியிருக்கிறேன். யூஎஸ்டி வந்து ஃபண்ட் அனுப்பியிருக்கேன். இந்த வேலெட்டுக்கு ஒரு $36 அனுப்பியிருக்கிறேன். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது யூஎஸ்டி எக்கோ சிஸ்டம் கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உள்ள அந்த பேலன்ஸ் வந்துருக்கும். சரி, இப்போ இதை நான் என்ன பண்ண போனேன்னா வித்ராவ், இங்கே வந்து வித்ராவ் கொடுக்குறேன். அது நான் வெளியே இருந்த ஃபண்டை கார்டுக்கு ஆட் பண்ணதுனால இது சொல்கிறேன். வித்ரா கொடுக்குறேன். வித்ரா கொடுத்துட்டு என்னுடைய கார்டு வந்து விசா கார்டு. ஸோ அந்த விசா கார்டுக்கு அதை வந்து அனுப்புகிறேன். அப்புறம் விசா கார்டு கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்துட்டேன். என்னுடைய விசா கார்டுக்கு டாலர் வந்துருக்கா. ஒரு 1 மினிட்டுக்குள்ளே வந்து விசா கார்டுக்கு ஃபண்டு வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ ஆட் ஆன பின்னால் அப்படியே நம்மளோட டேஷ்போர்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேமிங் சிம்பிளும் வந்துருக்கு. அப்படின்னா நம்ம வந்து நம்ம இமெயில் வந்து கனெக்ட் பண்ணோம் இல்லையா, கனெக்ட் பண்ணதுனால இந்த கேமிங்கில் வந்து இந்த இமெயில் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த அக்கௌண்ட் கனெக்ட் ஆகிருக்குங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எடுத்துக்கிச்சு. ஸோ அடுத்த கட்டமாக நம்ம எங்கே போகணும் பாருங்கள். இதில் இந்த கார்டோட நம்பர் போடணும். இங்கே அந்த பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டோட நம்பர்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். அது எல்லாமே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துருக்கேன். லோட் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். யுவர் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல், யூ கேன் அது வந்துருச்சு. கண்டினியூ. ஓகேவா, ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா